ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் சிறுபஞ்சமூலம் பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிறுபஞ்சமூலத்தில் சில பாயிண்ட்ஸ். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா காரியாசன். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா சமண சமயம். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த நூலில் பார்த்திங்கன்னா 5 மூலிகை, இந்த 5 மூலிகைகள் சொல்லியிருப்பாங்க. அந்த மூலிகை பேர் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகை. திரிகளுக்கும் பார்த்துக்கோல 3 மூலிகைன்னு, சிறுபஞ்சமூலமுக்கு 5 மூலிகை. இது மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா மொத்த பாடல்கள் 97. மொத்தம் 97 இருக்குது. அதில் ஒன்று கடவுள் வாழ்த்து பாடல். பாவகை என்னன்னு பார்த்தோம்னா பாவகை பார்த்திங்கன்னா வெண்பா வகை சேர்ந்ததான் சிறுபஞ்சமூலம். இந்த காரியாசன் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறதாம். மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. அடுத்து இந்த காரியாசனில் காரி என்பது தான் இவருடைய இயற்பெயர். காரி என்பது இவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது பார்த்திங்கன்னா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் ஆசான். காரி என்பது தான் காரியாசனுடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் ஆசான். சிறுபஞ்சமூலம் பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். நம்ம பார்த்துட்டு வர்றது எல்லாமே 15 கீழ்கணக்கு நூல்கள். ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள். சிறுபஞ்சமூலத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கருத்துக்கள் மக்கள் மனநோயை போக்குவன. இந்த 5 கருத்துக்களும் மக்கள் நோயை போக்குவன. இந்த பாடல் பார்த்திங்கன்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்சமூலம் 3 வழியில், ஒன்று வந்து நன்மை தருவன, தீமை தருவன, மற்றொன்று நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றது சிறுபஞ்சமூலம். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. பெரும்பான்மையாக பார்த்தோம்னா இந்த நூலில் பொது அறக்கருத்துக்கள் பெரும்பான்மையாக இருக்குது. சிறுபான்மையாக என்ன பார்த்தீங்கன்னா சமண அறக்கருத்துக்கள் தான் இந்த நூலில் இருக்குது. பஞ்சை என்றால் 5 என்று பொருள், மூலம் என்றால் வேறு என்று பொருள். சிறுபஞ்சமூலத்தில் பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேறு என்று பொருள். தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று சிறுபஞ்சமூலம் கூறுகிறதா. இது ஸ்கூல் புக்ஸ் இருக்காது. தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறும் நூல் சிறுபஞ்சமூலம். என்னன்னா சிறுபஞ்சமூலம் கூறும் இந்த கோர்ஸ் கொடுத்து கேட்டுருவாங்க எந்த நூல் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா அம்பை என்னும் வனப்பிற்குரியது. தொல்காப்பிற்கூறும் அம்பை என்னும் வனப்பிற்குரியது. சிறுபஞ்சமூலம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் ஒரு 2 பாட்டு இருக்கும். நியூ புக்கில் பார்த்திங்கன்னா சிறுபஞ்சமூலம் பற்றி ஒரு 2 பாட்டு இருக்கும். ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு இருக்கும் ஸ்கூல் புக்ஸில். இந்த கண்வனப்பு கண்ணோட்டம் காண்வனப்பு செய்யாமை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதை பற்றி சில இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ சைட்டாக கொஸ்டின் போயிடுவோம். சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் டேஷ் வெண்பாக்களால். சிறுபஞ்சம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்துடன் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து கேட்டிருக்காரு. கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வெண்பாக்கள் வேணும் 97. கடவுள் வாழ்த்து பாடல் இல்லாமல் கேட்டாங்கன்னா 96. சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது 5 வேர்கள். இப்போ தான் பார்த்துருக்கோம். பஞ்சம் என்றால் 5, மூலம் என்றால் வேர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம். இதோட சமயம் பார்த்துருப்போம், சமண சமயம் என்று பார்த்துருப்போம். இந்த ஆசிரியரோட சமயம் ரொம்ப முக்கியம். அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சமூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். எந்த தாவர வேர் கூறப்படாமல் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 5 வேர் பார்த்துருப்போம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, நொஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவளைன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அடுத்து
பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்க. நூலை பொறுத்தவரை இது என்ன இலக்கியம் கேட்குறாங்க. சிறுபஞ்சம் மூலம் பார்த்தோம்னா அற இலக்கியம். இப்போ பார்த்துக்கோ, சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம். அடுத்து குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு என்பது காப்பிய இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். இப்போ தான் தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு. சீவக சிந்தாமணி தான் காப்பிய இலக்கியம். காப்பிய இலக்கியம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிறுபஞ்சம் மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ. திரும்ப அதே கொஸ்டினை கேட்டுருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை. இப்போதான் பார்த்துப்போம். சிறுபஞ்சம் மூலம் வந்து அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இப்போது நூலாசிரியர் கொடுத்து கேட்டிருக்காங்க. திரிகடுகம், இந்த அப்படி பார்த்துருப்போம். திரிகடுகம் யார்? நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார். பழமொழி 400 முன்றுரை அறியனார். சிறுபஞ்சம் மூலம் காரியாசான். அடுத்து பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது. பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. இது கூற்றுக்காரன், இது பொருத்தமில்லாமல் இருந்து கேட்டிருக்காங்க. பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியில் இடம்பெற்றுள்ளது. இது கரெக்டு தான். பட் ஆனால் பழமொழி 400 இருக்காது. அடுத்து கபிலர் பாடிய அறநூல் இன்னார். இதுவும் கரெக்டு. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்பை என்னும் அமைப்பிற்கு காளிதாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம். இது எது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்து 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல். 5 சிறிய வேர்கள் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம். 5 சிறிய வேர்கள். திரிகடும்ல 3 மருந்து இருக்கும், 3 மூலிகைன்னு சொல்லலாம். அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்க. சிறுபஞ்சம் மூலம் என்பதை பார்த்துருப்போம். சிறுபஞ்சம் மூலம் என்பது பார்த்தீங்கன்னா அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். கலித்தொகை கேட்டிருக்காங்க. கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் தான் வரும். நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்து கொண்டது எது? 97 வெண்பாக்களை கொண்ட நூல் சிறுபஞ்சம் மூலம். அது மட்டும் இல்லாமல் 5 கருத்துக்கள், 5 வேர்கள் தான் அந்த 5 கருத்துக்கள். கண்டங்கத்திரி, சிறுவடு துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? வேர். இது வந்து மூலிகையோட வேர் பகுதி. இந்த 5 பார்த்தீங்கன்னா வேர் பகுதி. அடுத்து திரும்பவும் நூலாசிரியர் திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கன்னிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பினார், சிறுபஞ்சம் மூலம் காரியாசன். ஆப்ஷன் சி என்பது இது கரெக்டாக இருக்கும். கண்மணப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை. இப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, தமிழ் ஓல்டு புக்கு. கண்மணப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம். சிறுபஞ்சம் மூலத்தில் கடல் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள்? கடல் வாழ்த்துடன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 97. கடல் வாழ்த்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா 96. நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. திரிகடுகம் நல்லாதனார், சிறுபஞ்சம் மூலம் காளிதாசன், ஏலாதி கனிமேதாவி, நான்மணி கடிகை விளம்பினார். ஆப்ஷன் சி. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. இது எது பொருந்தாமல் இருக்குது? சிறுபஞ்சம் மூலத்தை எழுதியவர் காளிதாசன், இது தெரியும். குயில்பாட்டு பாரதியார். எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீசு செல்லப்பா. ஞானரதம் கல்கி. இதுதான் பொருந்தாமல் இருக்குது. மிச்சம் எல்லாம் 3மே கரெக்டு. இது மட்டும் இந்த 3 பார்த்தீங்கன்னா பொருந்தாமல் இருக்கும். ஞானரதம் இது மட்டும் பொருந்தாமல் இருக்குது. காளிதாசன் டேஷ் ஒரு சாலை மாணாக்கர். காளிதாசனும் கன்னிமேதாவியாரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. காளிதாசனும் கன்னிமேதாவியாரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அடுத்து மேக்ஸ். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இப்போ தான் பார்த்து அந்த 2 லைன் தெரிஞ்சது போட்டுக்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. எண்வனப்பு இத்துணையாம். பன்வனப்பு கேட்டார் நன்றங்கள். பாட்டிலே இருக்கும். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. எண்வனப்பு இத்துணையாம். பன்வனப்பு கேட்டார் நன்றங்கள். இதோட இன்னொரு கொஸ்டின். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இப்போ தான் பார்த்துருக்கோம். மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா உருப்பழக பாடியவர். உருப்பழகை பற்றி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசன். இதோட முடியுது. தேங்க்யூ.